வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். என்னால் மந்த்லி 10,000 என்னால் சேவ் பண்ண முடியும். ஆனால் அது எப்படி சேவ் பண்ணுறது, என்னோடய போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இப்போ உங்கள் சேலரி ஒரு 35,000 அதில் ஒரு 10,000 எடுத்து நான் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். 35லேருந்து 60 ஏஜ் இருக்கிற வரைக்கும் இந்த சேவிங் பண்ணலாம், இல்லை ரிஸ்க் கம்மியாக வேணுங்களும் இந்த சேவிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2,000 எடுத்துப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். பட் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது, மார்க்கெட் டு சப்ஜெக்ட் ரிஸ்க். ஸோ என்ன பண்ணலான்னா இது ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ 2,000 எடுத்து 1,000 ரூபியை ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் மந்த்லி எஸ்ஐபியாகவும் 1,000 ரூபியை ஹைப்ரிட் அண்ட் டெட் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியாகவும் போடலாம். இதை பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். அடுத்து கோல்டு சிப். கோல்டு பெஸ்ட். கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு 4,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். மந்த்லி வந்து 4,000ன்ற மாதிரி 11 மந்த் ஸ்கீம் இருக்குல்ல, வேஸ்டேஜ் இல்லாமல் ஸ்கீம், அந்த மாதிரி ஸ்கீமை பார்த்து மந்த்லி 4,000 இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1,000 ருபீஸ் சில்வர் பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. இப்போ அரௌண்ட் 150ல் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ 1,000 ருபீக்கு மந்த்லி சில்வர் வாங்கி சேவ் பண்ணலாம். இல்லை இது பிடிக்காதவங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் ஏலச்சீட்டு. இதெல்லாம் ரொம்ப மெயினான விஷயம். ஏலச்சீட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்க, ரொம்ப ட்ரஸ்டபுளான பர்சன் கிட்ட கரெக்டாக போட்டிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஏலச்சீட்டை வாங்கி போட்டு ஏமாத்துறவங்கள மாதிரி போகாமல் நல்ல ஒரு ஆள்கிட்ட போனீங்கன்னா பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் ஆர்டி. நார்மல் பேங்க்கில் போய் நார்மல் ஆர்டி போட்டிங்கன்னா இது ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டாக போட்டுருங்கன்னா இது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்போவுமே எப்படி இருக்கணும்னா ரிஸ்க்கு ரெடியூஸ் ஆகி ரிட்டர்ன்ஸ் நல்லா வர மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டோடு சேர்த்து இருந்தால் தான் பெஸ்ட்டு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலும் அதை உங்களால் வந்து ஈக்குவலாக மேனேஜ் பண்ணி போட தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபண்ட்ஸ் பற்றி எப்படி போடுறது, சிட்டு எப்படி போடுறது, இதை பற்றி நான் டீட்டெயிலான வீடியோ நான் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.